ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விஐபி வஸ்னி சேனல். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, சிக்கன் நூல்ஸ் எப்படி பண்ண போகிறோம் தான் பார்க்க போகிறோம். ஒரு ரெஸ்டாரண்ட் சைடில் நல்ல ஒரு டேஸ்ட்டில் இருக்கும். ஸோ எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். அப்போ தான் நான் எப்படி சமைக்கிறேன் உங்களுக்கு தெரியும். அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணாத கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணும்போது ஆல் என்ற ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு ஆன் த ஸ்பாட்டில் வந்து சேரும். வாங்க வீடியோஸ்குள்ளே போகலாம். இன்றைக்கி நான் ப்ளைன் நூடுல்ஸ் தான் வாங்கிட்டு வந்திருக்கேன். ஒரு கப்பு ப்ளைன் நூடுல்ஸ் எடுத்திருக்கோம். ஸோ இந்த நூடுல்ஸை நல்லா கொதிக்கிற ஹாட் வாட்டரில் நம்ம அந்த எடுத்து வச்சுக்க நூடுல்ஸை நம்ம அதில் போட்டுக்கலாம். போட்டுட்டு நல்லா வேக வைக்கணும். எனக்கு கொடுத்துருக்க பேக்கெட்டில் பார்த்தீங்கன்னா 5 மினிட்ஸ் தான் குக் பண்ண கொடுத்துருக்காங்க டைம். நீங்கள் வாங்குகிற பேக்கெட்டில் எவ்வளோ மினிட்ஸ் கொடுத்துருக்காங்களோ அவ்வளோ மினிட்ஸ் தான் குக் பண்ணணும். அதுக்கு மேலே குக் பண்ணிங்கன்னா நூடுல்ஸ் ஃபுல்லாக நமக்கு உடஞ்சிடும், நல்லா கொலன்னு ஆகிடும். ஸோ எனக்கு கொடுத்துருக்க 5 மினிட்ஸ்க்கு நல்லா நான் குக் பண்ணிக்கிறேன். நூடுல்ஸில் ஒரு ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கலாம். ஏன்னா நூடுல்ஸ் ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் நமக்கு இருக்கும். ஸோ தனித்தனியாக லேயர் கொடுக்க ஆரம்பிக்கும், நல்லா வேகும். அதுக்காக நம்ம ஒரு ஸ்பூன் நம்ம ஆயில் சேர்த்துக்கலாம். ஆயில் சேர்த்ததுக்கப்புறம் நல்லா கரண்டி வச்சு நல்லா கிண்டி விட்டுக்கலாம். நமக்கு சீக்கிரம் குக் ஆகிடும். 5 மினிட்ஸ் கிட்ட ஆகிடுச்சு. நூடுல்ஸை போட்டு நல்லா குக் ஆகிடுச்சு எனக்கு. அந்த எடுத்து வச்சுக்க நூடுல்ஸை ஃபுல்லாக நம்ம தண்ணியிலேருந்து நல்லா ட்ரை பண்ணி நான் எடுத்திருக்கேன். தண்ணி இல்லாமல் நம்ம ஃபுல்லாக ட்ரையாக எடுத்துக்கணும். இல்லைனா தண்ணி இருந்துச்சுன்னா சிக்கிக்கும், நமக்கு நல்லாயிருக்கும் அது டேஸ்ட்டும். ஸோ அதனால் நல்லா ஆற வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம். ஆயில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி ஆற வச்சுக்கலாம். ஏன்னா ஒன்றோட ஒன்று திரும்பி நமக்கு ஒட்டாமல் இருக்கும் நமக்கு நூடுல்ஸு. ஸோ ஆயிலை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஃபுல்லாக. ஸ்பூனால் நம்ம ஆயில் ஊற்றுனதெல்லாம் நல்லா ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். அப்படியே நம்ம நூடுல்ஸும் நமக்கு கொஞ்சம் ஆறும். ஸோ நல்லா நூடுல்ஸை ஃபஸ்ட் நம்ம ஆற வச்சுக்கணும். நூடுல்ஸ் நல்லா ஒரு 1/2 hour கிட்ட நல்லா ஆறணும். நல்லா சில்னஸோடு இருக்கணும். அப்போ தான் நமக்கு செய்ய நமக்கு ஈஸியாக இருக்கும் நூடுல்ஸ் பண்ணும்போது. நூடுல்ஸ் ஃபுல்லாக ஆறிடுச்சு. இப்போ நம்ம என்னென்ன போட போகிறோம் அப்படின்னு நம்ம இன்க்ரீடியன்ஸ் ஃபுல்லாக பார்த்துக்கலாம். அவங்கவுங்களுக்கு தேவையான என்னென்ன வெஜிடபிள்ஸ் தேவையோ போட்டுக்கலாம். நம்ம நூடுல்ஸ் பண்ணுறதுக்கு இதுதான் போடணும்னு கட்டாயம் கிடையாது. நூடுல்ஸ் செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸ்டவ்வை ஆன் பண்ணிக்குவோம். நம்ம ஒரு நல்ல ஒரு பேன் வச்சுக்கலாம் நூடுல்ஸ் பண்ணுற அளவுக்கு. நல்லா பேன் ஹீட் ஆகணுன்னா நம்ம தேவையான அளவுக்கு கொஞ்சம் ஆயில் ஊற்றிக்கலாம். நல்லா ஆயில் ஹீட் ஆனால் நம்ம எடுத்து வச்சுருக்க பூண்டையும் இஞ்சி நல்லா பொடிசாக நறுக்கி வச்சுருக்கோம், அதை நம்ம சேர்த்துக்கலாம். பொடிசாக நறுக்கி வச்ச பீன்ஸையும் நம்ம சேர்த்துக்கலாம். கேரட்டையும் சேர்த்துக்கலாம். வெங்காயத்தையும் சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அடுத்ததாக கேப்சிகம் சேர்த்துக்கலாம். அடுத்து எடுத்து வச்சுக்க முட்டைக்கோசையும் சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் வெஜிடபிள்ஸை ஃபுல்லாக. வெஜிடபிள்ஸ் குக் ஆகிற அளவுக்கு லைட்டாக நம்ம சால்ட் உப்பு சேர்த்துக்கிறோம். இப்போ நம்ம எடுத்து வச்சுக்க சாஸ்லாம் சேர்த்துக்கலாம். டொமேட்டோ கெச்சப் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கலாம். சோயா சாஸ் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கலாம். சில்லி சாஸ் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கலாம். நல்லா ஃபுல்லாக கரண்டி வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஃபுல்லாக நம்ம சாஸோட. இப்போ நம்ம எடுத்து வச்சுக்க நூடுல்ஸை நம்ம அதில் ஆட் பண்ணிக்கலாம். நூடுல்ஸ் நல்லா ஆறி போயிடுச்சு. தனித்தனியாக நல்லா லேயராக இருக்குது நமக்கு பண்ணுறதுக்கு. இப்போ நான் நல்லா கரண்டி வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஃபுல்லாக நூடுல்ஸ் எல்லாத்தையுமே. சிக்கன் 65 நம்ம செஞ்சு வச்சுருக்கோம். அந்த சிக்கன் 65 ஃபுல்லாக பிச்சு போட்டு வச்சுருக்கேன். அந்த இதையும் நம்ம சேர்த்து நல்லா ஆட் பண்ணிக்கலாம். நூடுல்ஸுக்கு தேவையான அளவுக்கு ஒரு 1/2 டீஸ்பூன் நம்ம மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். தனி மிளகாய்த்தூள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி. பெப்பர் தூள் ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். நல்லா போட்டு நல்லா ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணிக்கலாம். நமக்கு மசாலாவோடு நம்ம நல்லா மிக்ஸ் ஆகும். நூடுல்ஸும் நம்ம போட்ட பெப்பர் மிளகாய்த்தூள் எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்ல ஒரு 2 மினிட்ஸ் இருந்தால் போதும் நமக்கு. நல்லா காரம்லாம் நல்லா மிக்ஸ் ஆகிடும். லாஸ்ட்டாக நம்ம ஸ்ப்ரிங் ஆனியன் சேர்த்துக்கலாம். ஸ்ப்ரிங் ஆனியன் போட்டால் நல்லாயிருக்கும். லாஸ்ட்டில் அந்த டேஸ்ட்டே நமக்கு நல்லா வித்தியாசமான டேஸ்ட் ஃப்ளேவர் கிடைக்கும் நமக்கு. ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். என்னோடய ஸ்டைலில் இன்றைக்கி உங்கள் சிக்கன் நூடுல்ஸ் செஞ்சு காமிச்சிருக்கேன். இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.